வணக்கம். இன்னைக்கு நம்ம என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ன்ற சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஹெல்த். ஆரோக்கியமான என்விரான்மெண்ட்ல நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா க்ளீன் ஏர், சேஃப் அண்ட் சஃபிஷியன்ட் ஃபுட் அண்ட் வாட்டர், சேஃப் அண்ட் பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்ஸ். அதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான காற்று, நீர் மற்றும் உணவு, அதோட சேர்ந்து இருப்பிடம். நெக்ஸ்ட் என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் குளோபல் என்விரான்மெண்ட், நிலையான சுற்றுப்புற சூழல். இந்த சமுதாயத்தில் யார் சந்தோஷமான மனிதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவன் ஒருவன் ஹெல்த்தி பாடி, ஆரோக்கியமான உடல் மற்றும் சந்தோஷமான மனசு, இது ரெண்டு யாருக்கு இருக்கோ அவங்க தான் சந்தோஷமான மனிதர். ஓகே, இந்த கோட் வந்து கௌதம புத்தர் சொன்னது. டு கீப் த பாடி இன் குட் ஹெல்த் இஸ் எ டியூட்டி. அதாவது நம்மளோட உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது வந்து நம்மளோட கடமை. நம்மளோட உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கல அப்படின்னா we shall not be able to keep our mind strong and clear. நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கல அப்படின்னா நம்ம மனசையும் ரொம்ப வலிமையாகவும் தெளிவாகவும் வச்சுக்கொள்ள முடியாது. இது வந்து பப்ளிலியஸ் சைரஸ் சொன்ன ஒரு கோட்டு. குட் ஹெல்த் அண்ட் குட் சென்ஸ் ஆர் டூ ஆஃப் லைஃப்ஸ் கிரேட்டஸ்ட் பிளெஸிங்ஸ். அதாவது நல்ல ஆரோக்கியமும் நல்ல உணர்வும் நமக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் இரண்டு. ரைட், வாட் இஸ் ஹியூமன் ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நோய் நொடி இல்லாமல் பிசிக்கலாகவும், அதாவது உடல் அளவிலையும், சோசியல் சமூக அளவிலையும் மற்றும் மனதளவிலையும் ஒரு முழுமையடைந்த நிலைக்கு பேர் தான் வந்து இந்த ஹியூமன் ஹெல்த். The human health also consider as a resources like water, food or energy. அதாவது இந்த வாட்டர், ஃபுட் அண்ட் எனர்ஜி மாதிரி இந்த ஹியூமன் ஹெல்த்தையுமே வந்து ஒரு ரிசோர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ரைட், இப்போ நம்ம வாட் இஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்விரான்மெண்ட் இஸ் எ பிளேஸ் வேர் டிஃபரெண்ட் திங்ஸ் ஆர் சச்சஸ் ஸ்வாம்பி ஆர் ஹாட் என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட் நமக்கு வந்து சதுப்பு நிலமாக இருக்கலாம், இல்லை வெப்பமண்டல பிரதேசங்களாக இருக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டாக வந்து நமக்கு இருக்கலாம். இட் கேன் பி லிவிங் ஆர் நான் லிவிங் திங்ஸ். அங்கே வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து உயிருள்ள பொருள்களும் உயிரற்ற பொருள்களும் இருக்கும். உயிருள்ள பொருளுக்கு பயோட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, உயிரற்ற பொருளை வந்து அபயோட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த என்விரான்மெண்ட்டில் வேறு என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபோர்ஸஸ், கெமிக்கல் ஃபோர்ஸஸ் அண்ட் அதர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ், அதாவது இயற்கை சக்திகள். த லிவிங் திங்ஸ் லிவ் இன் தேர் என்விரான்மெண்ட். அதாவது உயிருள்ள பொருள்கள் அது வாழ்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலையில் உயிர் வாழும் இல்லையா. த என்விரான்மெண்ட் அஃபெக்ட்ஸ் தி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பர்சன். ஒரு மனுஷனோட வளர்ச்சியை வந்து என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுது. வாட் இஸ் என்விரான்மெண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் தட் அஃபெக்ட் த ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் ஹியூமன்ஸ். அதாவது ஒரு மனிதனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்டல் ஹெல்த்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, இல்லை அதை எப்படி அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷனை எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடிய இல்லாட்டி கற்கக்கூடிய ஒரு பிரிவு தான் இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த். ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கோப் ஆஃப் என்விரான்மெண்டல் ஹெல்த். இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த்தோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம வீட்லேயும் சரி, இண்டஸ்ட்ரிலையும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, நம்ம நிறையா வந்து வாட்டரை வந்து நம்ம வீட்டில் இருந்தும் நிறையா வேஸ்ட் வாட்டர் வந்து வெளியேறும். அதாவது இண்டஸ்ட்ரியல்ஸ்ல இருந்தும் வேஸ்ட் வாட்டர் வந்து நிறைய வெளியேறும். அப்போ அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அதை எப்படி ட்ரீட் பண்ணி நம்ம எப்படிலாம் எந்தெந்த வகைகளாம் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த்தோட நோக்கம். அதே மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். வேஸ்ட்டை வந்து எப்படி பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் இது மாதிரி பிரித்து வேஸ்ட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறது.
அடுத்து வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் லேண்ட் பொல்யூஷன்ஸ். அது நம்ம ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்காக பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் லைனில் வந்து ஆட் பண்ணுறோம். இட் லீட்ஸ் டு லேண்ட் பொல்யூஷன். அடுத்து வந்து ஃபுட் ஹைஜீன் அண்டு சேஃப்டி, உணவு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு. இதை பற்றின தகவல்களை வந்து நமக்கு சொல்கிறது வந்து இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த்தோட நோக்கம். அடுத்து வந்து ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். நம்ம சுவாசிக்கக்கூடிய ஏர் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும், இந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே வந்துருச்சுன்னா நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த்தோட நோக்கம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் ரெக்ரெஷன் அண்டு டூரிசம், அதாவது பொது பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலாவின் சுற்றுச்சூழல் சுகாதார அம்சங்கள். அதான் நம்ம இப்போ டூர் போகிறோம், டூர் போன இடத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற சில திட்டங்களை வந்து வகுக்கிறது தான் இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த். இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த் மெஷர்ஸ், அதாவது இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த் வந்து எதை அளவீடு பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அசோசியேட்டட் வித் எபிடமிக்ஸ், எமர்ஜென்சிஸ், டிசாஸ்டர்ஸ் அண்டு மைக்ரேஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். அதாவது தொற்று நோய்கள், அவசர நிலைகள், பேரழிவுகள் மற்றும் மக்கள் இடம்பெயர்வு. அதாவது இப்போ நம்ம கோவிட்-19 சிச்சுவேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கோவிட்-19ன்றதுனால இந்த அதாவது கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகக்கூடிய இந்த காரணத்தினால மக்கள் வந்து வேலைக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது நார்த் இந்தியன்ஸ் போயிருக்கலாம், இல்லை சென்னைக்கு போயிருக்கலாம். அப்போ சென்னையிலேருந்து அந்த நேட்டிவ் பிளேஸுக்கு வரும்போது அது சிச்சுவேஷன்ஸுக்கு பேர் தான் வந்து இடம்பெயர்வு, மைக்ரேஷன்ஸ். ரைட்டா? இப்படி வரும்போது சுற்றுச்சூழல் வந்து நம்ம சுகாதார நடவடிக்கைகள்லாம் நம்ம என்னென்ன மேற்கொள்ளணும், சுகாதார நடவடிக்கைகள் என்னென்னலாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுது நமக்கு வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறது இந்த என்விரான்மெண்டல் ஹெல்த்தோட நோக்கம். ரைட்? இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் எஃபெக்டிவ் என்விரான்மெண்டல் ஹெல்த் சர்வேலன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது பயனுள்ள சுற்றுச்சூழல் சுகாதார கண்காணிப்பு மற்றும் தகவல் அமைப்பை நிறுவுதல். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோவிட்-19 சிச்சுவேஷன்ஸுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு ஆரோக்கிய சேதுன்ற ஒரு ஆப் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அது நம்ம பக்கத்தில் யாரெல்லாம் இந்த கொரோனா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ரைட்டா? இது மாதிரி பண்ணுறது தான் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் எஃபெக்டிவ் என்விரான்மெண்டல் ஹெல்த். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அண்ட் வெர்சஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். அதாவது இந்த என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் இஸ் காஸ்டு பை ட்ரமேட்டிக் இன்க்ரீஸ் இன் தி வேர்ல்டு பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்த பாப்புலேஷன் மக்கள் தொகை பெருக்கமும் மக்கள் தொகை அடர்த்தியும் இன்க்ரீஸ் ஆக என்விரான்மெண்டல் டீக்ரடேஸ் ஆகிறத வந்து தடுக்க முடியாது. இட் இஸ் இன்விடபிள் டு stop the environmental degradation. Right? அதாவது இங்கே பாருங்க, 15% of world population controls 85% of the natural resources. 15% மக்கள் வந்து 85% of the natural resources வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதனால இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் இஸ் இன்விடபிள், தவிர்க்கவே முடியாது. ரைட்? அதே மாதிரி பீப்புள் லிவிங் இன் அர்பன் ஏரியாஸ், அதாவது அர்பன் ஏரியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து தே ப்ரொடியூஸ் லிட்டில் ஃபுட், குறைந்த அளவான ஒரு உணவு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. பட் தே கன்சியூம் மோர் நேச்சுரல் ரிசோர்சஸ், அதிக அளவில் நேச்சுரல் ரிசோர்சஸை வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. அதோட மட்டுமல்ல, அவங்க தே ஜெனரேட் மோர் வேஸ்ட், அதிக அளவில் வேஸ்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால பொல்யூட்டிங் environment, they polluting environment. Okay, right. Earth surface and the surrounding environment is very important to human health. அதாவது புவிப்பரப்பு மற்றும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் வந்து ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது மனிதனோட ஆரோக்கியத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. The environment is polluted due to the man-made activities. All human activity has environmental and health consequences. அதாவது all human activity has environmental and health consequences. அதாவது அனைத்து மனித செயல்பாடுகளும் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார விளைவுகளை
வெற்றி இருக்கும் இல்லையா? நம்ம மனிதனோட செயல்பாடுகள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி கட்டுறது, அர்பனைசேஷன்ஸ், அக்ரிகல்ச்சுரல் லேண்டை வந்து நம்ம அட்வான்ஸ்டு டெக்னிக் வந்து கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து இட் கிரியேட்ஸ் பொல்யூஷன்ஸ், மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ். பாருங்கள், இந்த மேன்மேட் ஆக்டிவிட்டீஸால் ஒரு வருஷத்துக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டை எவ்ரி இயர் டியூ டு இல்னஸ் காஸ்டு பை என்விரான்மெண்ட் பொல்யூஷன். நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து மாசுபடுறதுனால வருஷத்துக்கு மில்லியன் கணக்கான மக்கள் வந்து உயிரை விட்டுறாங்க. Environment and human health. The environment and human health are intricately related. அதாவது சிக்கலான ஒன்றுக்கொன்று சிக்கலான தொடர்புடையது. எது? environment and human health. A good environment is an indication of healthy human and a developed nation. அதாவது ஒரு ஆரோக்கியமான என்விரான்மெண்ட் வந்து எதுக்கு அடையாளம் அப்படின்னா, ஆரோக்கியமான மனிதர்கள் மற்றும் அந்த நாடு வந்து டெவலப் ஆனதுக்குரிய ஒரு அடையாளத்தை தான் இந்த நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வந்து அடையாளமாக காமிக்கும். Now polluted atmosphere has become a serious threat. இப்போ பொல்யூஷன் ஆகக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து நமக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துது. நம்ம வந்து மனிதர்கள் உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான சுற்றுப்புற சூழல் வந்து இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துது. Pollution growth and intensification of man's activities. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி the agricultural development, urbanization and industrialization leads to hazardous environment. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து environmental hazards. There are 5 hazards are there. அது first one is biological, chemical, physical hazards, psychological hazards. The last one is sociological hazards. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் தான் என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர் ப்ராடக்ட்ஸ். உயிருள்ள பொருள்னால ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வந்து மனிதர்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா, வைரஸஸ் அண்டு பேராசைட்ஸ். பேராசைட்ஸ்ன்றது வந்து ஒட்டுண்ணிகள். இப்போ இந்த பாக்டீரியா, வைரஸஸ் அண்டு பேராசைட்ஸ்னால நமக்கு என்னென்ன ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னா, டயேரியா, மலேரியா, பேராசைட்டிக் வார்ம்ஸ், அதாவது ஒட்டுண்ணி புழுக்கள், அனிமியா, இரத்த சோகை, ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், சுவாச கோளாறு பிரச்சனைகள், அப்புறம் காலரா, இது மாதிரியான டிசீஸ் வந்து நமக்கு வரும். இது வந்து கரோனா வைரஸ். இந்த COVID-19 வைரஸ் வந்து இது வந்து பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் இல்லையா? இது வந்து ஒரு உயிருள்ள பொருள் தான். இது வந்து நம்ம உடலுக்குள்ளே போய் நமக்கு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது. கெமிக்கல் ஹசார்ட்ஸ். இட் இஸ் ஏ ரிசல்ட் ஃப்ரம் மிஸ்மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியிலையோ ரைட், அங்கே வந்து கெமிக்கல்ஸை வந்து நம்ம மிஸ்மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமையே அதை வந்து கையாளுறது ரைட். அப்படி பண்ணும்போது அங்கே வந்து என்ன ஏற்படுது அப்படின்னா, an unacceptable risk to human health. மனிதர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது. எது? கெமிக்கல்ஸை வந்து மிஸ்மேனேஜ் பண்ணுறதுனாலையும் மிஸ்யூஸ் பண்ணுறதுனாலையும். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு கெமிக்கல் ஹசார்ட்ஸ் என்ன, அதோட ஹெல்த் எஃபெக்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். கம்பஷன் ஆஃப் ஃபொசைல் ஃபியூவல்ஸ். ஃபொசைல் ஃபியூவல்ஸ் வந்து எரிக்கிறதுனால நமக்கு there is a lot of gases are liberated during the combustion of fossil fuels. அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. இந்த கேஸ் எல்லாம் லிபரேட் ஆகிறதுனால நமக்கு வந்து ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் அண்ட் அதர் லங்ஸ் டிசீசஸ் வந்து நிறையா வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ். இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளிவரக்கூடிய எஃப்ளூவன்ஸ் வந்து மிகவும் டாக்ஸிக்காக இருக்கும், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கும். இட் கில்ஸ் அண்ட் காசஸ் கேன்சர். கேன்சர் வந்து ஏற்படுத்தும். அண்ட் ஃபைனலி இட் லீட்ஸ் டு டெத். ஓகே. த தேர்ட் ஒன் இஸ் பெஸ்டிசைட்ஸ் லைக் DDT அண்ட் chlorinated பெஸ்டிசைட்ஸ். இது நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டில் யூஸ் பண்ணுறதுனால இட் அஃபெக்ட் தி ஃபுட் செயின். பயோடைவர்சிட்டியில் ஃபுட் செயின் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஃபுட் செயின் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா பயோடைவர்சிட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. அதாவது மனிதர்கள் வந்து உயிர் வாழ்கிறது மிகவும் கடினம். ஓகே.
The last one is the fourth one is the heavy metals like mercury, cadmium, lead, fluoride and nitrate. இதெல்லாம் வந்து contaminate water வந்து contaminate பண்ணிருது and it causes ill effect. ஓகேவா? The third one is physical hazards. Physical hazardsல என்னென்னலாம் அடங்கி இருக்கு அப்படின்னா airborne particles, humidity அதாவது ஈரப்பதம், equipment design and radiation. இந்த physical hazardsக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நாய்ஸ், சத்தம் அதிகமாக இருக்கிறது, ப்ரொஜெக்டைல்ஸ், எரிபொருள், ஹீட்டிங் டிவைசஸ், ஸ்லிப்பிங் அதாவது கால் நழுவி கீழே விழுகிறது, இது மாதிரி மூவிங் மெஷினரி ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் வந்து these are some examples of physical hazards. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து physical hazards in industry. என்னென்ன hazards, அதோட ஆக்குபேஷன், அதோட ஹெல்த் எஃபெக்ட்ஸ். இப்போ ஹீட் ஹஜார்ட்ஸ் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா கிளாஸ் அண்டு ஹெவி மெட்டல் இண்டஸ்ட்ரி, அண்டர் கிரவுண்ட் மைன்ஸ் அதாவது சுரங்கங்கள் அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக வந்து ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். அப்படி ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம், சரியா? அப்போ நெக்ஸ்ட் வந்து ஹைபர் பைரக்சியா அப்படின்னா அளவுக்கு அதிகமான காய்ச்சல் வந்து இருக்கிறது, சின்கோபி அண்டு கிராம்ஸ் அப்படின்னா தசைப்பிடிப்பு, இது மாதிரியான பிரச்சனைகளை வந்து நமக்கு ஏற்படும். சின்கோபி அப்படின்னா உணர்விழப்பு, ஒரு காலகட்டத்தில் நமக்கு அந்த உணர்ச்சியே இல்லாத அளவுக்கு போயிடும். அடுத்து வந்து கோல்டு கண்டிஷன்ஸில் அதிகமாக இருந்தோம் அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரிசர்வேஷன் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து கம்மியாக தான் வச்சுருப்போம் இல்லையா? அப்போ வந்து அங்கே குளிர்ச்சியிலேயே நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா ஃப்ராஸ்ட் ஃபைட் அதாவது உறைபனி, ஃப்ரெஞ்ச் ஃபுட் சயனாசிஸ், ஃப்ரெஞ்ச் ஃபுட் மீன்ஸ் அடுத்து வந்து சயனாசிஸ், இது மாதிரியான நோய்கள் வந்து நமக்கு ஏற்படும். அடுத்து வந்து லைட் வெளிச்சம், நம்ம டிரைவிங் போகும்போது மைன்ஸில் வந்து ஃபுல்லாகவே வந்து அங்கே வந்து லைட்டிங்லாம் இருக்காது, அந்த இருட்டுக்குள்ளே லைட்டை பார்க்க நம்ம கண்ணில் பார்க்கும்போது நமக்கு ஹெட் ஏக், ஐ ஸ்ட்ரெயின், அடுத்து நிஸ்டாக்மஸ், இது மாதிரியான நோய்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நிஸ்டாக்மஸ் அப்படின்னா கண் விழிகள் வந்து ஓயாமல் இங்கும் அங்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து இந்த நிஸ்டாக்மஸ். ஓகேவா? அடுத்து வந்து நாய்ஸ், சத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா லவுட் சவுண்ட் ப்ரொடியூசிங் மிஷினரிஸ்னால நமக்கு இந்த நாய்ஸ் வந்து ஏற்படும். ஆடிட்டரி ஃபேட்டிக், இந்த ஆடிட்டரி ஃபேட்டிக் அப்படின்னா செவிப்புலன் சோர்வு, அதாவது நம்ம காது கேட்கக்கூடிய தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில் பெர்மனன்ட் ஹியரிங் லாசஸ் வந்து நமக்கு ஏற்படும். நெர்வஸ்னஸ், பதட்டமாகவே இருப்போம். அடுத்து அனயன்ஸ், எரிச்சலாக இருக்கும், சத்தம் அதிகமாக கேட்க நமக்கு எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும். பிளட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். லாஸ் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் வந்து நமக்கு வராது. தீஸ் ஆர் தி ஹெல்த் எஃபெக்ட்ஸ் காஸ்டு பை ஃபிசிக்கல் ஹஜார்ட்ஸ் இன் இண்டஸ்ட்ரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சைக்காலஜிக்கல் ஹஜார்ட்ஸ். இட் இஸ் எ ஹஜார்ட்ஸ். Physical hazards are environmental factors that produce psychological changes. சைக்காலஜிக்கலாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சில சேஞ்சஸுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ஹஜார்ட்ஸ்ன்றது பேர் வச்சுருக்காங்க. இந்த சைக்காலஜிக்கல் ஹஜார்ட்ஸை நம்ம எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டிப்ரெஷன், மன சோர்வு, அடுத்து ஹிஸ்டீரியா, ஒரு எரிச்சல், இந்த 3 வகையில் நம்ம வந்து இந்த சைக்காலஜிக்கல் ஹஜார்ட்ஸை வந்து ஃபீல் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் எப்பப்போலாம் இந்த சைக்காலஜிக்கல் இன்ஜுரி வந்து ஏற்படும் அப்படின்னா புவர் சப்போர்ட், நமக்கு நம்புறவங்க வந்து கம்மியாக வந்து சப்போர்ட் பண்ணும்போது, புவராக வந்து சப்போர்ட் பண்ணும்போது இந்த சைக்காலஜிக்கல் ஹஜார்ட்ஸ் வந்து ஏற்படும். அப்புறம் லோ லெவல் ஆஃப் ரெகக்னைசேஷன், ஒர்க்கு வந்து நல்லா பண்ணியிருப்போம், நமக்கே நல்லா தெரியும், பட் அங்கே உள்ள ஒரு சிச்சுவேஷன்ஸ்னால நமக்கு வந்து ரெகக்னைசேஷன் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம், இல்லை டிப்ரெஷன் ஆகும், இல்லை ஹிஸ்டீரியா, எரிச்சல் வந்து நமக்கு ஏற்படும். லோ கண்ட்ரோல், சில விஷயங்களை நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து வரும். அடுத்து புவர்லி மேனேஜ்டு ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயங்க, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரியலை அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த சைக்காலஜிக்கல் ஹஜார்ட்ஸ் வந்து ஏற்படும். அடுத்து வந்து லேக் ஆஃப் ரோல் கிளாரிட்டி, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம்,
அப்போ நம்ம வேலையில் வந்து நம்மளோட ரோல் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தாலே இந்த சைக்காலஜிக்கல் ஹஜார்ட்ஸ்னால நம்ம அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். அடுத்து வந்து டிமாண்ட்ஸ். ஓகேவா? இப்போ சைக்காலஜிக்கல் ஹஜார்ட்ஸ்னால நமக்கு என்னென்ன ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ், தொழில் ரீதியான மன அழுத்தங்கள், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், கார்டியோவாஸ்குலர் டிசார்டர்ஸ், அதாவது இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ட்ரக் அபியூஸ், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது மாதிரியான சில ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு ஏற்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சோசியாலஜிக்கல் ஹஜார்ட்ஸ். சோசியாலஜிக்கல் ஹஜார்ட்ஸ் which cause bad effect on society. சொசைட்டியை வந்து மிகவும் மோசமா ஒரு நிலைமைக்கு தள்ளுறதுக்கு இந்த சோசியாலஜிக்கல் ஹஜார்ட்ஸ் வந்து காரணம். ஆர் இந்த சொசைட்டினால இந்த சோசியாலஜிக்கல் ஹஜார்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரைம், ஆர்சன்னா தீ வைக்கிறது, வேண்டும்னே தீ வைக்கிறது, டெரரிசம் பயங்கரவாதம், போர், வார். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் ஹெல்த்தை பற்றி பார்த்தோம். அதில் என்னென்ன ஹஜார்ட்ஸ் 5 டைப்ஸ் ஆஃப் ஹஜார்ட்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா? ரைட். இப்போ ஹிப்போக்ராட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் ஃபுட் சுட் பி அவர் மெடிசின். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு மருந்தாகணும். அண்ட் அவர் மெடிசின் சுட் பி, நமக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டால் நம்ம எதை மெடிசன் எடுத்துக்கிறோன்னா நம்ம உணவே தான் மெடிசனாக வந்து இருக்கணும் அப்படின்றது ஆசைப்பட்டவர் வந்து ஹிப்போக்ராட்ஸ். இப்போ இந்த ஹஜார்ட்ஸ்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, these are the general preventive measures I have given here. Always wash your hands. எப்பவுமே நம்ம கை கழுவிட்டு தான் சாப்பிட்றதுக்கு உட்காரணும். அப்புறம் cut short and clean your nails systematically. நகத்தை வந்து வாரம் ஒரு தடவை நம்ம வெட்டிடணும் ரெகுலராக. அடுத்து நம்ம ஸ்கின்னு, டீத், ஹேர் இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ட்ரிங்கிங் ட்ரீட்டட் அண்ட் ஃபில்டர்டு வாட்டர், சுத்தமான தண்ணியை தான் நம்ம குடிக்கணும். அதனால தான் இப்போ கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் குடிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஈட் ஃபுட் ஆல்வேஸ் ஒயில் இட் இஸ் இன் ஹாட். நம்ம சாப்பிட்றது வந்து சூடாகவே நம்ம சாப்பிட்றணும். ஆற வைக்க வைக்க நமக்கு அங்கே பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அடுத்து வாஷ் வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் வித் க்ளீன் வாட்டர். சமைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ நல்லா வாட்டரை வச்சு கழுவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து அவாய்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். டூ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரெகுலராக நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். இது எனக்கு பிடிச்ச வாசகமாக இருந்துச்சு, நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆடிக்காரில் போவது வசதியான வாழ்க்கை இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழ்வதே வசதியான வாழ்க்கை. இது உண்மைதானங்க? டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, இட்ஸ் த ஒன்லி பிளேஸ் யூ ஹாவ் டு லிவ். நம்ம உடம்பு தான், நம்ம உடல் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி நம்ம உடல் இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்போ நம்ம உடம்பை வந்து நம்ம கேர் பண்ணி நல்லா கவனிச்சுக்கிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். தேங்க்யூ.